ஆமாம், 1வது தொகுதி. வாய்ப்பு எப்படி இருக்கும்? என்னோட கணிப்புப்படி 2வது தொகுதி 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு உண்டு. ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு வரும், 2வது விஜய் வரும், தாவேக்கா. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படிங்க? 2வது இடமா எதிர்கட்சியாக வருவாங்க? இல்லை இல்லை, எதிர்கட்சிக்கு வாய்ப்பு இல்லை. 2வது இடம் 1வது தொகுதியில் 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு உண்டு. அவ்வளோதான். இல்லை, சான்ஸ் இல்லை. கூட்டணி இல்லாமல் ஆனப்பட்ட எம்ஜிஆரே வரல, விஜயெல்லாம் வர முடியாது. எம்ஜிஆரே ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் 77 கூட்டணி வச்சு தான் வந்தார். அம்மா மட்டும்தான் தனிச்சு வந்தது. தனி சின்னத்தில் இன்னும் 234 தொகுதியில் என்னது அம்மா மட்டும்தான் ஃபஸ்ட்டு. லாஸ்ட்டு சீமான் நிற்கிறாரு, இன்னும் வரல. இல்லை, வாய்ப்பு இல்லைண்ணா. இல்லை, இங்கே இந்த தடவை மேற்கு தொகுதியில் வந்து குக்கர் வரும், ராஜசேகர் வருவார். ஏடிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்கும். ஆமாம், அது அவங்களோட இது, அவங்களோட கட்சி நிலைப்பாடு, அதெல்லாம் நம்ம குறுக்கிடக்கூடாது. நம்மளோட கருத்தை மட்டும் தான் சொல்லணும். அதாவது இலவசத்தை வந்து எதுக்குறவங்க வந்து இலவசத்தை பற்றி பேசக்கூடாது, சலுகை கொடுக்கக்கூடாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்று கொடுக்காம சொல்லியிருக்கணும், இல்லை சொல்லிவிட்டு இவரு கொடுக்காம இருந்திருக்கணும். ரெண்டுமே போட்டு குழப்பினாக்கா இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எல்லாத்துக்குமே யோசனை அதிகம். ரெண்டையுமே சீர்தூக்கி பார்ப்பாங்கல்ல, அவ்வளோதான். 2026 ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும். என்டிஏ கூட்டணி கன்ஃபார்மாக வரும், 100% வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அமைச்சர் அண்ணன் ஐயா, எங்கள் ஐயா கேஎன்ஆர் ஐயா அவர்கள் தான். அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து திருச்சின்னா அவர் தான் எல்லாம் நல்லது செஞ்சுருக்காரு. எல்லாருக்கும் இன்றைக்கும் சரி, வேறுபாடு இல்லாமல், எந்த கட்சிக்கா எந்த இதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்காரு. அதனால் நான் வந்து எந்த அமைச்சரும் சரி திருச்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அமைச்சர் தான், எங்கள் அண்ணன் ஐயா கேஎன்ஆர் ஐயா அவர்கள் தான். விஜய் வாய்ப்பு இருக்கான்றதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு நல்லா இருக்குது சார். எங்கள் தளபதி நல்லா செஞ்சுருக்காரு. எங்கள் சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா செஞ்சுருக்காரு. அவர் வந்து சினிஃபிட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து வந்திருக்கனால இனிமேல் எப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. சின்ன பசங்க வந்து இது பண்ணலாம். எங்கள் வயசுக்கு நாங்கள்லாம் பார்த்தோம்னா அனுபவத்தில் நான் சொல்கிறேன், திருச்சின்னு இல்லை, எங்கேயுமே வந்து தளபதி தான் நல்லபடியாக. டிஎம்கே தாங்க ஐயா. டிஎம்கே வந்து வேறு இதே இல்லை இங்கே. ஏன்னா எல்லா இடத்துக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க, தொட்டதுக்கு எல்லாம் ஒன்று தான். அதனால் நிறையா லேடிஸுக்கு நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. என்ன சார் இங்கே எப்படி பாதுகாப்பு இல்லைன்னு எது சொல்கிறாங்க சார்? ஏதோ 1-2 நடக்கிறது எல்லா ஆட்சியிலையும் தான் நடக்குது. என்ன நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்சியிலையும் தான் நடந்திருக்கும். என்ன இது இந்த ஆட்சி மட்டும் இல்லை, கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நாங்களாம் திமுக தான் சார். அது ஒன்றும் பண்ண முடியாது சார். திமுகன்றது இன்னொரு விஷயம். திமுகன்றது எங்கள் 1வது தொகுதி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன திருச்சி 1வது தொகுதின்னு மட்டும் அவர் செய்யலை, எல்லா தொகுதிக்குமே அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. தொகுதின்றதோட திருச்சி மாவட்டம், மற்ற மாவட்டம், எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, அவரை இது பண்ணுறதுக்கு எல்லாருமே இது பண்ணுவாங்க. தடவை எல்லாமே ஒரு புது மாற்றமாக தானே இருக்கும், எப்பவும் போல் இருக்காது, புது மாற்றமாக இருக்கும். விஜயும் புதுசாக தான் இப்போ உள்ளே வராரு. வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், நல்லதே நடக்கட்டும். வேறு கேண்டிடேட் இங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுடைய இவ்வளோ நாள் அவங்க தானே அவங்களுடைய இடமா தான் இருந்தது. ஆமாம், இப்போ புதுசாக வராரு விஜய், 3 வருஷம் தான் ஆச்சு கட்சியாக இருந்துச்சு. ஆமாம், அதை எப்படி எடுத்துக்குவாங்க மக்கள்? இல்லை, இப்போ உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியாக்களை பாருங்கள், செய்திகளை பாருங்கள், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. புதுசாக ஏதோ மாற்றி சொல்கிற மாதிரி ஒன்றும் தெரில. வந்தவங்களே வந்தது எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு பழைய கதையாக தான் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு கேண்டிடேட் வராங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போமே, ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அந்த அளவுக்கு இப்போ இங்கே உள்ள மக்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு அதை மாற்றி பண்ணணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே கடவுள் தான். மற்ற கட்சிகள் இருக்கிறாரு போட்டியில். ஆமாம், அவருக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. அதை வந்து சொல்ல முடியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு தடவை பதில் சொல்லிட்டேன். அவருடைய இது எப்படின்னு நமக்கு தெரியாது. அவருடைய பேச்சு திறமைக்கும் அவருடைய தொகுதி யார் தொகுதி எந்த தொகுதியில் நிப்பாட்டுறாரோ
அந்த வேட்பாளர் அந்த தொகுதியில் என்னென்ன பண்ணியிருக்காரு நல்லது பண்ணியிருக்காரோ அதை பொறுத்து தான் மக்கள் பண்ணுவாங்களே தவிர நம்ம சொல்கிறதுனாலையோ நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுங்கிறனாலையோ யாரும் கேட்க மாட்டாங்க. மக்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதுதான். ஓகே. ஏன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அறிவிச்சிருந்தாரு. பட் இப்போ வந்து அறிவிக்கும் போது வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது சி ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்த்து எடுத்துக்கிறாங்க மக்கள்? ஆனால் இந்த செய்தி நான் கேட்கலண்ணே. இதை பற்றி விவரம் எனக்கு தெரியல. செய்தி கேட்டிருந்தா இதுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். இதுக்கு எனக்கு செய்தி இதுதான் செய்தி அறிவிச்சிருக்கிறாரு. அப்படியா? எனக்கு சொல்லியிருக்கிறாரு. சரி, இது வந்து நீங்கள் மத பிரச்சனையாக கொண்டு போகிறதா அந்த மாதிரி எதுவும் கொண்டு போகிறதா எதுவும் பிளானிங் இருக்கா என்னன்னு கேட்குறேன். தெரியல. அதுக்காக சொன்னதுக்காக இல்லை அவங்கவுங்க பேரை முழுசாக அவங்கவுங்க சொல்கிறாங்க. இப்போ என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலு. என் பேர் முழு பேர் வந்து ஜான் பவுலு. நான் கூப்பிட்றது பாலுன்னு கூப்பிடுவாங்க. நான் என்கிட்ட யாருக்கு பேர் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட என் பேரை முழு பேரை சொல்லுவேன். என்னை தெரிஞ்சவங்க வந்து என் பாதி பேர் தான் சொல்லுவாங்க பாலுன்னு. அதனால் வந்து அவரை விஜய்னு சொன்னாலும் சரி தான், இல்லை விஜய் ஜோசப்னு சொன்னாலும் சரி தான். ஆக மொத்தத்தில் அவரும் உலகத்துக்கு தெரிஞ்சவர். அதனால் வந்து பேர் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த எலெக்ஷன் எப்படி பார்க்குறாங்க? மாற்றம் தானே. நாங்கள் போகிற அளவுக்கு நாங்களாம் டிரைவர்ஸ் தான். போகிற டிரைவர்ஸ் நாங்கள் கமிட்டியாகவும் போகிறோம், தனியாகவும் போகிறோம். சில பேர் மக்கள் நிற்கிற இடத்துலையும் பார்க்குறோம், பேசுகிறோம். பார்த்தா ஏதோ ஒரு புது மாற்றங்கள் மாறும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலானே. மாற்றினா நல்லா தானே இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா 2 பேர் ஆட்சியும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 தடவை ஓட்டு போட்டுட்டேன். எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருக்குது. கஷ்டங்கள் அப்படி தான் இருக்குது. விலைவாசி கஷ்டங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. புதுசாலாம் எதுவும் பார்க்க முடியல. இவர் வந்து எதாவது பண்ணுறாரான்னு பார்ப்போமே, வாய்ப்பு கொடுப்போமே. என்னண்ணே, ஒரு மாற்றத்துக்காக மாற்றத்துக்காக கொடுக்கலாண்ணே. தேங்க்யூ. ஓகேண்ணே.